ஒரு சின்ன வீட்டில் கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கணவன் தினமும் வேலைன்னு பிஸி. காலை போனா இரவுதான் வீடு. ஆனா அந்த மனைவிக்கு அவளோட உலகமே அந்த கணவன். காலையில எழுந்ததும் அவனுக்காக காஃபி போடுவதும், அவன் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு வைப்பதும், அவன் டயர்டா வந்தா கவனிப்பதும், அவளுக்கு அது எல்லாமே காதல். சாப்பிட்டீங்களா, ரொம்ப வேலையில டயர்டா இருக்கீங்களான்னு தினமும் கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா அந்த கணவன் பிஸி, லேட்டர் பேசலாம் அவளை கவனிக்கவே மாட்டான். அவள் பேச வரும்போதெல்லாம் அவன் போன்லயோ லேப்டாப்லயோ மூழ்கி போயிருப்பான். அவள் சிரிச்ச முகம் மெதுவா அமைதியாக மாறிடும். இரவு நேரங்களில் அவள் தனியா உட்கார்ந்து பழைய போட்டோஸ பார்த்து சிரிக்கிறா. அந்த சிரிப்பு கூட சில நொடிகளில் கண்ணீரா மாறிடும். அவள் எதையும் கேட்க மாட்டா, சின்ன கவனிப்பு மட்டும்தான் எதிர்பார்ப்பா. ஒரு நாள் அந்த மனைவியோட பர்த்டே. அவள் உள்ளுக்குள் ஒரு சின்ன சந்தோஷம், இன்று அவர் விஷ் பண்ணுவாரோன்னு. ஆனா அந்த நாளும் அதே மாதிரிதான். அவன் வேலையில பிஸி. ஒரு ஹாப்பி பர்த்டே கூட சொல்லாம அவன் வெளியே போயிட்டான். அவள் சிரிச்ச மாதிரி நடிக்கிறா. ஆனா அவன் போனதும் அந்த சிரிப்பு உடைந்து கண்ணீரா விழும். அந்த நாள் இரவு வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மனைவி தூங்கிக்கிட்டு இருந்தா. அருகில் ஒரு டைரி. அதை திறந்து பார்த்த அந்த கணவன் அவளோட மனசு முழுக்க எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்த்து நின்று போனான். எனக்கு பெரிய கிஃப்ட்ஸ் வேண்டாம், அவர் என்னோடு கொஞ்ச நேரம் பேசினாலே போதும். அவர் சிரிச்சா நான் சந்தோஷம். அவர் பிஸின்னு தெரியும், ஆனா நான் அவங்க லைஃப்ல இம்பார்ட்டண்டா இருக்கேன்னு மட்டும் உணரணும். அந்த வரிகள் அவனோட மனசை உடைந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நொடியில்தான் அவனுக்கு உண்மை புரிந்தது. அடுத்த நாள் காலை முதல் முறையா அவன் அவளிடம் வந்து மெதுவா சொன்னான், ஹாப்பி பர்த்டே, சாரி. அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தா, கண்களில் கண்ணீர். அந்த நாள் முதல் அவன் மாற ஆரம்பிச்சான். வேலைக்கு இடையில் கூட அவளோட பேச ஆரம்பிச்சான். அவளோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சான். அவளோட காதலை உண்மையாவே மதிக்க கற்றுக்கிட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் சிரிப்பு திரும்பி வந்துச்சு. இந்த கதையிலிருந்து நான் சொல்ல விரும்புவது, ஒரு நல்ல மனைவி கிடைப்பது லக் இல்ல, அது லைஃப்ல கிடைக்கிற பிக்கெஸ்ட் பிளெஸிங். அவள் உன்னை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவளை மதிக்க கற்றுக்கோ.